வர வர ரொம்ப டல் அடிக்குது என்னன்னே தெரியலை. ஆனால் நம்ம தினசரி ஏதாவது பேசியாகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா நண்பர்கள் வந்து டெய்லி ஏதாவது நியூஸ் கொடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளையிட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி சுருக்கமாகவே சில செய்திகளை தந்துடுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி செய்தி முதல்ல அது பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டு தொடக்கி விட்டுருவோம். அவர் இன்றைக்கி தான் வர்றார் அமெரிக்காவில் இருந்து. இன்றைக்கி நைட்டு அதாவது நேரம் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். வரலைன்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டு எப்படியாவது வந்துடுவார். வந்த பிறகு நாளையிலிருந்து மற்ற நிகழ்ச்சிகள், ஏன்னா ஆணி நாளைக்கு தான் ஆடி மன்னிக்கணும், ஆணி இன்றைக்கி முடியுது, நாளைக்கு ஆடி பிறக்குது. அதுக்குள்ளே நல்ல நாளில் ஏதாவது ஒன்று தொடங்கி இது பண்ணணும் இல்லை, அதுக்காக அவர் சில வேலைகளை முன்னெடுப்பார். இந்த பூஜை புனஸ்காரங்களில் அவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் சக ப்ரொடியூசர்கள், சக நண்பர்கள் மகேந்திரன் இருக்கார், அவருடைய அருமை நண்பர், அண்ணனுடைய அதாவது கமல் சாருடைய அண்ணனுடைய இடத்தை நிரப்பி கொண்டிருப்பவர் மகேந்திரன். அவர் சில ஆலோசனைகள் சொல்வார், அதை அவர் தட்ட மாட்டார். எப்படி அண்ணனுடைய கட்டளையை தட்டாத மாதிரி இது ஒரு தட்ட மாட்டார். சரி, அது நாளைக்கு பார்த்துக்கலாம், அவர் என்னென்ன செய்ய போகிறாருங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு பேசு பொருள் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ நம்ம முதல்வர் விஜய் இருக்கார் இல்லையா, நடிகர் விஜய், அவர் முதல்வராக பதவி ஏற்கும்போது முதல் வரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நடிகை திரிஷாவுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க, பாதுகாப்போடு கொடுத்துருந்தாங்க. அம்மா அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இடங்கள் ஒதுக்கி இருந்தாரோ அதே மாதிரி திரிஷாவுக்கும் இடம் கொடுத்து ஒதுக்கி பார்க்க வச்சாங்க. திரிஷாவும் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட, உணர்ச்சி பெருக்கோட, கலங்கிய கண்களோட, மகிழ்ச்சியோட அந்த நிகழ்ச்சியை பார்த்தாருங்கிறத டிவி மூலமாக நம்ம பார்த்துருப்போம். இப்போது அது இங்கே கேரளாவில் எதிரொலிச்சிருக்கு. அதாவது சீனிவாசன் ஒரு பிரபல நடிகர் இருந்தார் தெரியுமா, சிறந்த வெர்சடைல் நடிகர், ரொம்ப அற்புதமான நடிகர். அவருடைய ரெண்டாவது பையன் தியான் சீனிவாசன் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய புதிய படத்தினுடைய தொடக்க விழா வந்து கொச்சியில் நடந்தது. விஐபியாக வந்திருந்தது நம்ம திலீப். அந்த விழாவில் கலந்து கொண்டதில் முக்கியமானவர் வந்து நவ்யா நாயர். இந்த நவ்யா நாயரை பற்றி அவருக்கு சொல்லும் போது நம்ம சீனிவாசன் அதாவது தியான் பேசும்போது நவ்யா மீதான அன்பை நான் வெளிப்படுத்தின பிறகு தான் இந்த வெளி உலகத்தில் வந்து நான் புதுசாக எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அந்த அளவு அவங்களோட எனக்கு ஈடுபாடு இருந்தது. அந்த ஈடுபாடு இப்போவும் சற்றும் குறையலை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்காங்க, இருந்தாலும் இந்த வந்திருக்காங்க, வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த தியான் சிஎம்மாக பதவியேற்கும் பொழுது முதல் வரிசையில் நவ்யா பட்டுப்புடவை கட்டி அந்த கலங்கிய கண்களோட அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற விதமாக இந்த விழாவை கவனிப்பார் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லி வேடிக்கையாக தான் சொன்னார். இதை வந்து வினயமாக யாரும் பார்க்க வேண்டாம், இது முற்றிலும் ஒரு நகைச்சுவையோடு அவர் பேசினார். அதை நவ்யாவும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீ முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது நான் பச்சை நிற பட்டுப்புடவையோட கண்கலங்க உட்கார்ந்து உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு அசூசையோடவோ அல்லது வெறுப்போடவோ அவர் பதில் சொல்லலை. இது இயல்பாக எடுத்துக்கொண்டு அங்கே உள்ள நட்புக்கு அதுதான் அடையாளம். இதை பார்த்த இன்னொரு நடிகர் என்ன பண்ணார்னா, அஜீஸ் வர்கீஸ்ன்னு பேர், அவர் அந்த படத்தில் நடிக்கிறார். ஐயையோ, இவன் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டான், அந்த மாதிரி என்னால் தமிழ்நாட்டுக்கு போக முடியாது போல இருக்கு, சிஎம் சார், விஜய் சார் மன்னிச்சுக்கங்க, ஏதோ தப்பாக பேசிவிட்டான் ஏதோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நகைச்சுவையை ஏற்படுத்த அந்த விழா ரொம்ப களை கட்டியது. இந்த மாதிரி தான் விழாக்கள் அமையணுமே தவிர மனதில் உள்ள வெறுப்பை உமிழ்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து விரோதங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையாக இருக்கும். அது தேவையில்லை. அங்கே எப்படி கேரளாவில் நல்ல இதெல்லாம் இது இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்னொன்று, இப்போ ஜனநாயகன் வந்து 23ஆம் தேதி வெளிவருது.
அன்னைக்கு நம்ம சூர்யாவுடைய பிறந்த நாளும் கூட. இந்த படம் வெளிவரதை முன்னிட்டு 2 படங்களில் லோகேஷ் கனகராஜ் அண்டு நம்ம ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ண படம் அது 2மே தள்ளி போகுது. ஏன்னாப்பா ஜனநாயகங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வர்ற படம். அது வெளியில் வந்துட்டாலும் அது கள்ளத்தனமாக வந்து கசிஞ்சாலும் அதை பார்த்தவர்கள் கோடிக்கணக்கில் இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி முதல்வர் பதவியில் உட்காந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் வந்து எதிர்கட்சிக்கார அந்த தாவேகா கட்சியினருக்கும் இருக்கும். தங்களுடைய அன்பை ஆதரவை இதை வெளிப்படுத்தணுங்கிற வெறியோடு அவங்களும் செயல்படுவார்கள், அவருடைய ரசிகர்களும் செயல்படுவார்கள். ஆகவே படம் தியேட்டரில் வந்து கும்மாளம் அடிக்கும். வெடி எல்லாம் முழங்க. அதாவது படங்களில் விஜயனுடைய படங்கள் எப்படி முன்ன வந்தால் என்ன ஆர்ப்பாட்டங்கள் இருக்குமோ, சேர்கள் உடையுமோ, அதெல்லாம் தாண்டி அமர்க்களமாக இருக்க போகிறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த படத்தினுடைய தன்மையை பொறுத்து அது ஓடனுடைய இது இருக்கும். இன்னொன்று, அந்த படம் இவ்வளவு நாள் இழுத்தடிச்சது பாருங்கள். இப்போ இந்த சென்சார் அவங்க கொடுத்த அந்த சர்டிஃபிகேட் படி பார்த்தா நத்திங். பெரிய இந்த இந்தியாவையே தூக்கி புதகுலிக்குள்ளே அமுக்குற மாதிரி அந்த விதமான அபத்தமும் அதில் இல்லை, வெறியும் இல்லை, தாக்குதலும் இல்லை. கண்டனம் இருந்தது, காட்சிகள் இருந்தது. இதை வச்சுட்டு மத்திய சர்க்கார் வந்து, அதாவது ஒன்றிய அரசு வந்து விஜயோட விளையாட்டு காட்டியிருக்கு. விஜயை எப்படியாவது சலனப்படுத்தி எப்படியாவது அவரை உட்கார வச்சிடணும், மடக்கி போடணும், பிஜேபியினுடைய அடிவரடியாக ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கனவு திட்டத்தோடு அவங்க செயல்பட்டிருக்காங்கிறது இந்த சென்சாருடைய கட்டை பார்த்த உடனே தெரியுது. இதை பார்த்து தான் என்னன்னோ தெரியல, நம்ம ராம் கோபால் வர்மா இருக்கார் இல்லையா, பிரபல டைரக்டர், பொங்கிட்டார். தேவையே இல்லை இந்த சென்சாருங்கிறேன். எதுக்கு சென்சார்? சென்சார் உள்ள உட்கார்ந்துருக்கவனுடைய தகுதியெல்லாம் என்ன? சினிமா பற்றி அவனுக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாதவனை கொண்டாந்து உட்காந்து கட் பண்ணி இது பண்ணுறீங்க. அதுபோக இந்த காலம் எப்படி ஸ்மார்ட் யுகப்பா, புதிய கண்டுபிடிப்புகள் நாளுக்கு நாள் கண்டுபிடிக்கப்பட்டு அது முன்னேறிக்கிட்டு இருக்கு. கையளவில் வந்து எல்லாமே வந்துடுச்சு. அவ்வளவு வந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எதை இப்போ படத்தில் இவங்கெல்லாம் புகுத்துனதுனால நாட்டுக்கு சீரழிவு வந்துடும்னு எதை நினச்சி முட்டாள்தனமாக கட் பண்ணுறீங்க, இப்போ தடை பண்ணுறீங்க? முட்டாள்தனம், கேவலமானது அப்படின்னு ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறாரு ராம் கோபால் வர்மா. அவர் பெரிய டைரக்டருங்க. அவர் இந்திய அளவுக்கு தெரிஞ்ச டைரக்டர். அமிதாப் பச்சனை டைரக்ட் பண்ணியிருக்காரு, மற்றும் தெலுங்கு நடிகர்களெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வித்தியாசமான டைரக்டர். அவர் படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், எதையுமே போல்டாக காமிப்பார். அந்த காலத்தில் எம் கர்ணன்னு சொல்லி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருந்தார், கேமராமேன். அவருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளில் தான் இருக்கும். நடிகைகளை அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியாக காட்டுறதில்ல அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. கர்ணன் படம்னா அதுக்காகவே மோதும் கூட்டம். அதனால் என்ன இப்போ எதுவும் கெடுதல் ஏற்பட்டுச்சா? இல்லை. கூட்டம் குடிச்சு வசூல் வந்துச்சு, டிக்கெட்டு ப்ரொடியூசர்கள் லாபம் பார்த்தாரு, நல்லா பொழைச்சாங்க. அதெல்லாம் இப்போ அந்த மாதிரி ஆள் இல்லை. இப்போ காலமும் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒயிடாங்கிள் அந்த ஜிகிர்தண்டா வேலையெல்லாம் காமிச்சா இன்னுமே இங்கே நடக்காது. ஏன்னா இப்போ முழுசாக உரிச்சே காமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி திரைப்பட உலகம் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டு படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அடடாடாடாமிங்க. ஏன் நம்ம இந்தி படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியுமே, எப்படிப்பட்ட காஸ்டியூம்ஸில் நம்ம கதாநாயகிகளை காட்டுறாங்கங்கிறது தெரியுமே. வெங்காயத்தை உரிக்கிற மாதிரிலாம் உரித்து காட்டுவானுங்க வடநாட்டில், பாலிவுட்டில். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீ இந்த ஜனநாயகனை தடை இவ்வளோ நாள் இழுத்தடித்தது, நோகடித்தது ஒன்றிய அரசினுடைய பழிவாங்கும் தன்மை தான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.